ஓம் சாந்தி. 19/3/2025 புதன்கிழமை. வாணி தரும் வசந்தம். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இந்த பழைய உலகத்தில் பழைய சரீரத்தில் வாழ்ந்து கொண்டே இறந்த வீட்டுக்குச் செல்ல வேண்டும். ஆதலால் தேக அபிமானத்தை விட்டுவிட்டு ஆத்ம அபிமானியாக ஆகுங்கள். யார் நல்ல முயற்சியாளர்களோ அவர்கள் அதிகாலையில் எழுந்து ஆத்ம அபிமானிகளாக இருப்பதற்கு பயிற்சி செய்வார்கள். அவர்கள் ஒரு பாபாவை நினைவு செய்வதற்கு முயற்சி செய்வார்கள். எந்த தேகதாரியும் நினைவுக்கு வரக்கூடாது. நிரந்தரமாக பாபா மற்றும் 84 பிறவி சக்கரத்தின் நினைவிருக்க வேண்டும் என்ற லட்சியம் அவர்களுக்கு இருக்கின்றது. இது கூட மிக நல்ல சௌபாகியம். இப்போது குழந்தைகளாகி நீங்கள் வாழ்ந்து கொண்டே இறந்தவர்களாக உள்ளீர்கள். எப்படி இறந்துள்ளீர்கள்? தேக அபிமானத்தை விட்டுவிட்டீர்கள் என்றால் மீதம் இருப்பது ஆத்மா ஆகும். சரீரம் முடிந்து விடுகின்றது, ஆத்மா இறப்பதில்லை. வாழ்ந்து கொண்டே தங்களை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள் மற்றும் பரம்பிதா பரமாத்மாவோடு யோகத்தின் தொடர்பை ஏற்படுத்துங்கள். ஆத்மா தூய்மையாக ஆக வேண்டும். எதுவரை ஆத்மா முற்றிலும் தூய்மை ஆகவில்லையோ அதுவரை தூய்மையான சரீரம் கிடைக்க முடியாது. நீங்கள் இல்லறத்தில் இருந்தாலும் தொழில் போன்றவைகளை செய்து கொண்டே புத்தியில் நான் ஆத்மா என்பதை உறுதியாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். உங்களுடைய தந்தையாகி நானும் மிகவும் சிறிய புள்ளியாக இருக்கின்றேன். நான் பெரிய உருவத்தில் இருக்கின்றேன் என்பது கிடையாது. என்னிடத்தில் ஞானம் முழுவதுமாக இருக்கின்றது. ஆத்மா மற்றும் பரமாத்மா இரண்டும் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கின்றது. உருவத்தில் இரண்டும் ஜோதி புள்ளியாக இருக்கின்றது. என்னை நினைவு செய்யுங்கள் என்று வேறு யாரையும் நினைவு செய்யாதீர்கள். எவ்வாறு ஒரு கன்யாவுக்கு திருமண நிச்சயதார்த்தம் ஏற்பட்டு விடுகின்றதோ பிறகு கணவனோடு யோகம் ஏற்பட்டு விடுகின்றதல்லவா? பாபா கூறுகின்றார், என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள். இதில் மிகுந்த பயிற்சி தேவை. யார் மிக நல்ல முயற்சி செய்யக்கூடிய குழந்தைகளாக இருக்கின்றார்களோ அவர்கள் அதிகாலையில் எழுந்து ஆத்மா அபிமானியாக இருப்பதற்கான பயிற்சி செய்வார்கள். பக்தி கூட அதிகாலையில் செய்கிறார்கள். உங்களுடைய புத்தி குரங்கு போல் ஆகிவிட்டது. இப்போது நீங்கள் தேவதையாக ஆகின்றீர்கள். நன்மை செய்யக்கூடிய பாபா வந்து நரகத்தை சொர்க்கமாக ஆக்குகின்றார் என்பது குழந்தைகள் அறிந்துள்ளீர்கள். மாயை அடிக்கடி நினைவை மறக்கச் விடுகின்றது. தேக அபிமானத்தில் கொண்டு வருகின்றது. பாபாவை நினைவு செய்ய விடுவதில்லை. நல்லது. பகலில் நினைவு செய்ய முடியவில்லை என்றால் இரவில் நினைவு செய்யுங்கள். இரவில் செய்த பயிற்சி பகலில் உதவியாக இருக்கும். பாபாவின் நினைவு மற்றும் 84 பிறவி சக்கரத்தின் நினைவும் இருந்தால் மிகுந்த சௌபாகியசாலிகள். இப்பொழுது தந்தை நினைவு செய்து நம்முடைய பாக்கியத்தை உயர்வாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். பாபா என்ன ஸ்ரீமத் கொடுக்கின்றாரோ அதன்படி நடக்க வேண்டும். ஒரே ஒரு முதல் தரமான ஸ்ரீமத்தை கொடுக்கின்றார், என்னை நினைவு செய்யுங்கள். சிலருடைய பாக்கியம் சிரமமின்றி எளிதாக உருவாகின்றது. திருமணம் செய்து கொண்டால் நாசம் என்று பாபா குமாரிகளுக்கு கூறுகின்றார். இந்த குழியில் ஒரு பொழுதும் விழாதீர்கள். நீங்கள் பாபா சொல்வதை கேட்க மாட்டீர்களா? சொர்க்கத்தின் மகாராணிகளாக ஆக மாட்டீர்களா? நாங்கள் விஷ உலகத்திற்கு ஒரு பொழுதும் செல்ல மாட்டோம் என்று தாங்களே தங்களிடம் சத்தியத்தை செய்து கொள்ள வேண்டும். அந்த உலகத்தை நினைக்கக்கூட மாட்டோம். சுடுகாட்டை எப்போதாவது யாராவது நினைவு செய்வார்களா? பாப் தாதாவுக்கும் தங்களுக்குள் சில நேரங்களில் ஆன்மீக உரையாடல் நடக்கின்றது. பிரம்மா பாபா கூறுகின்றார், சிவ் பாபா ஆசீர்வாதம் செய்து விடுங்கள். என்னுடைய இருமலுக்கு வைத்தியம் செய்யுங்கள் அல்லது மந்திரம் போட்டு அதனை போக்கிவிடுங்கள். ஆனால் சிவத்தந்தை கூறுகின்றார், இல்லை, இதனை நீ அனுபவித்துதான் ஆக வேண்டும்.
நான் தூய்மையற்றவர்களை தூய்மையாக ஆக்க வந்திருக்கின்றேன். உங்களுடைய கணக்கு வழக்கை நீங்கள்தான் முடிக்க வேண்டும். இதில் ஆசீர்வாதத்தின் விஷயம் எதுவுமே இல்லை. எப்படி பாபா விக்காரத்தில் செல்லக்கூடாது என்ற சட்டம் இயற்றியுள்ளாரோ அதேபோல் ஒரு பொழுதும் யாரும் அழக்கூடாது. சத்யுக திரேதா யுகத்தில் ஒரு பொழுதும் யாரும் அழுவதில்லை. சிறிய குழந்தைகள் கூட அழுவதில்லை. அழுவதற்கான கட்டளையே இல்லை. அந்த உலகம் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கான உலகம். பாபாவிடமிருந்து ஆசீர்வாதத்தை கேட்பதற்கு பதிலாக நினைவு யாத்திரையின் மூலம் தங்களுடைய அனைத்து கணக்கு வழக்குகளையும் முடிக்க வேண்டும். தூய்மையாக ஆவதற்கான முயற்சி செய்ய வேண்டும். இந்த நாடகத்தை யதார்த்தமான விதத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பழைய உலகத்தை பார்த்து கொண்டிருந்தாலும் கூட இதனை நினைவு செய்யக்கூடாது. கர்ம யோகியாக ஆக வேண்டும். எப்பொழுதும் மகிழ்ச்சியுடன் இருப்பதற்கான பயிற்சி செய்ய வேண்டும். ஒரு பொழுதும் அழக்கூடாது. இல்லறத்தில் இருந்தவாறே எனது என்பதனை தியாகம் செய்யக்கூடிய ட்ரஸ்டி மாயாஜித் ஆகுக. எப்படி அசுத்தத்தில் கிருமிகள் உருவாகின்றன அதுபோலவே எப்போது எனது என்பது வருகின்றதோ அப்போது மாயா ஜென்மம் எடுக்கின்றது. மாயாவை வென்றவராக ஆகுவதற்கான எளிய வழிமுறை தன்னை சதா ட்ரஸ்டி என்று உணருங்கள். பிரம்மகுமார் என்றால் ட்ரஸ்டி. ட்ரஸ்டிக்கு யார் மீதும் பற்றுதல் இருக்காது. ஏனென்றால் அவரிடம் எனது என்பது இருக்காது. இல்லறவாசி என்று தன்னை புரிந்து கொள்வீர்களானால் மாயா வரும். ட்ரஸ்டி என புரிந்து கொள்வீர்களானால் மாயா ஓடிப்போய்விடும். எனவே விலகியவாறாக இருந்து பிறகு இல்லறத்தின் காரியத்தில் வருவீர்களானால் மாயா ப்ரூஃப் ஆகிவிடுவீர்கள். எங்கே அபிமானம் உள்ளதோ அங்கே அவமானத்தின் ஃபீலிங் அவசியம் வரத்தான் செய்யும். உங்கள் உள்ளார்ந்த தூய்மை சத்தியதா எழுவதிலும் அமர்வதிலும் பேசுவதிலும் சேவை செய்வதிலும் மக்களுக்கு அனுபவம் ஆக வேண்டும். அப்போது பரமாத்மா பிரத்யக்ஷதாவுக்கு நீங்கள் நிமித்தம் ஆக முடியும். இதற்காக பவித்ரதா என்ற ஜோதி சதா சுடர்விட்டு எரிய வேண்டும். ஒரு சிறிதும் குழப்பத்தில் வராதீர்கள். எவ்வளோ தூய்மை என்ற ஜோதி ஆடாத நிலையில் உள்ளதோ அவ்வளோ சுலபமாக அனைவரும் பாபாவை அறிந்து கொள்ள முடியும். நல்லது. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி.